ரெடி ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருண்டு போய் கிடக்கும். எந்த மழை பெஞ்சாலும் நனைஞ்சாலும் அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு தான் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஷெட்டும் போட்டிருக்காங்க. மழையில் வந்தாலும் நம்ம போய் உக்காந்துக்கலாம். அதுமாரி உட்காந்துருக்கிறதுக்கு மேடை போட்டிருக்காங்க, ஃபேன் போட்டிருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ஜோதியாக இருக்குது அரியலூர் ஸ்டேஷன். ஆனால் ஒன்று என்னென்னா எல்லா ட்ரெயினும் நிற்கிறது இல்லை. ஆனால் நம்ம அரியலூர் ஸ்டேஷனில் தான் வருவாய் அதிகமாக எட்டி தருது. பல்லவன் வைகையில் வந்து அவ்வளோ பேர் இறங்கி கும்பகோணம் பட்டுக்கோட்டெல்லாம் போகிறாங்க. ஆனால் வருமானம் கொடுக்கறது அரியலூர் ஸ்டேஷனு. ஆனால் மற்ற ட்ரெயின் எதுவுமே நிற்கிறது இல்லை. அதனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரியலூர் ஸ்டேஷனில் மற்ற அனைத்து ட்ரெயினும் நின்று போகணுன்னு வேண்டுகோள் செய்கிறாங்க. அதனால் மத்திய அரசு வந்து இதை வந்து எடுத்து யாராச்சும் எம்பி வந்து போய் அங்கே சொல்லணும் மத்திய அரசுக்கிட்ட. அதுமாரி பார்லிமெண்ட்டில் பேசினா ஏதாச்சும் ட்ரெயினை வந்து நிறுத்துவாங்க. இப்போ வசதியாக இருக்கும். அதிகமாக வருவாய் ஈட்டி கொடுக்குற இதில் வந்து ஸ்டேஷனில் நிற்கலாம். மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. லிஃப்ட் இருக்குது. மற்ற இப்போ வந்து புதுசாக வேறு ஒரு நடைமேடை அமைக்கிறாங்க. அதனால் எந்த வித குறைபாடும் இல்லை அரியலூர் ஸ்டேஷனில். ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா அனைத்து ட்ரெயின்களும் நிற்கலை, அது நின்று போகணுங்கிறத பொதுமக்களின் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.